Hey family, welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில ஒரு மான்ஸ்டர் தாங்க இருக்கு. ஆமாங்க, KTM வந்து RC200 BS3 தான் இருக்கு. ஸோ ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா அப்படி என்ன விஷயம்டா இதுல இருக்குன்னு கேக்குறீங்களா? விஷயமே இந்த வண்டி தாங்க. வண்டியே விஷயம் தாங்க. அப்படின்னா இந்த வண்டியில் ஏகப்பட்ட பவர் இருக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. என்னடா ரொம்ப குழப்பறியங்காதீங்க, பவருக்காண்டி தான் இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம கிடச்சிருக்கு. ஸோ வேறு லெவலில் ஒரு கண்டென்ட் எடுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ்னா வரும். இன்ஸ்டா ஐடி கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கண்டி மாப்பிள்ள, யாருது நம்பாவது தான் பறந்துக்கிட்டு இருக்காப்புல. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா RC200 BS3யோட லுக்கு. BS3 அண்ட் BS4 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ லுக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS6மே பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் விட்டாங்க. ஸோ அடுத்த ஜென் விடும்போது தான் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எனக்கு பிடிச்சதே இந்த ஃப்ரண்ட் லுக் தாங்க. ஏஞ்சல் லைட்னே சொல்லலாம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கண்ணு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கவர்ந்துடும் எல்லாத்தையுமே. அண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆர்சிலாம் மிகப்பெரிய ஃபேன் பேஸை பிடிச்சிருந்துச்சு. ஆர்சி எங்கே பார்த்தாலும் ஆர்சியாக இருக்கும் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப 10 இயர்ஸ் ஓல்டுங்க இந்த வண்டியே, ரொம்ப பழசு. இன்னுமே பவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எனக்கு இது ஒரு மாதிரி லிப்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு எங்கேயும் போக வேணாம், நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் எதுவும், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா LEDs கொடுத்துருப்பாங்க, அண்ட் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வயசு ஸ்டாக்காகவே அப்படியே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டயர் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அண்ட் திஸ் ஆரஞ்ச் வித் பிளாக் லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இங்கெல்லாம் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா பழசாயிடுச்சு, 10 வருஷம் பழசுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வண்டி அப்படி இப்படின்னு தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே ஸ்டாக்கு, எந்த ஒரு எக்ஸாஸ்ட் கிடையாது. எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா ராவாக கேட்க போகிறோம். ஸ்டாக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். பேக் வண்டி ரிவ்யூ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள், தரமாக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சீட்னே எனக்கு தெரியாது, இதுதான் ஆக்சுவலாக சீட்டு. ஏன்னா இது மாதிரி ஒரு மாதிரி கம்பைண்டாக கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த சீட் மட்டும் தனியாக தெரியுதா? நான் ஏதோ சிங்கிள் சீட் தான் இதில் இருக்கோ அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இதுதான் சீட்டு. ஆனால் இதில் உட்காந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? பின்னாடி எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நல்லா ஹைட்டாக இருக்கும். பின்னாடி உட்காந்துருக்கு 2வது மாடியில் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா R15 மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணால் டிஸ்பிளே ஆன் ஆகாது, கில் சுவிட்ச் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஸோ பழைய ஓல்டு டிஸ்பிளே இது தான், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல? பழைய டிஸ்பிளே தாங்க. அது ஒரு மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும், இந்த டிஸ்பிளே தாண்டா இந்த வண்டிக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஹேண்டில் பாஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ சேம் 24 bhp பவர், 19 Nm ஆஃப் டார்க் தான். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அண்ட் லாக் இருக்கும். எல்லா KTM வண்டியுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், லாக் இருக்கும். அது ஒன்று தான் பிரச்சனை, மற்றபடி பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. லாக்கை மட்டும் பார்த்து ஓட்டிக்கிட்டோம்னா ஓகே. ஸோ பவர்லாம் பக்காவாக இருக்கும். வாங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். எப்படி ஐடியாவில் சூப்பராக இருக்கா? வெடிக்கிறான். கேட்குதா? டரட்டா சவுண்டு தரமாக இருக்கா? அந்த சவுண்ட் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த வண்டியில் பின்னாடி சஸ்பென்ஷன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். எந்த ஒரு குழி பள்ளமும் தெரியாது, அந்தளவு ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான் இந்த வண்டியில். வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு இப்படி கிராஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வரவங்க பயந்துருவாங்க. ரோட் சைடில் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். பி சேஃப் கைஸ். போவோமா? நம்ம படுத்துட்டு போனாலும் சரி, நிமிந்து உட்காந்து போனாலும் சரி, ஏரோ டைனமிக் பாடி காற்றை சும்மா பேய் மாதிரி கிழிச்சிட்டு போவான். தெரியுதா பவரு? அதான்டா BS3. இப்படிலாம் ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னே நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் அப்பப்போ ஞாபகப்படுத்தணும் போல். என்னதான் இருந்தாலும் டாப் எண்ட் வேறு, மிட் ரேஞ்ச் வேறுல்ல.
ஸோ அது பிடிச்சாதான் ஓகே. எல்லாம் எல்லாருமே எப்பயுமே டாப் எண்ட்லேயே ஓட்ட முடியாதுல்ல. நம்ம ஊரில் எங்கே ரோடு இருக்குது சொல்லுங்கள்? 100 தாண்டினாலே குறுக்க எவனா வந்துடுவான். அந்த 100க்குள்ளே பவராக இருக்கணும்ல. இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ ஒரு லாரி 2 லாரி போகுது ஓகேவா? இப்போது 2 லாரி போயிட்டு இருக்குங்கும் போது நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது 2 கீரை டவுன் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ 200 சிசியோட பவர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு சும்மா நார்மலாக ஒரு 100 சிசியோட பவர் டிஃப்ரென்ஸ், நான் 150 நான் மீன் பண்ணலை. ஸோ அப்படிங்கும்போது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ 200 சிசிங்கிறது சடனாக பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடும். ஸோ கீரை டவுன் பண்ணி ஏற்றுறோம்னா நல்ல பவர் இருக்கும், டப்புன்னு முந்திட்டு போயிடலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு 100 சிசி வண்டி வந்து ரொம்ப லேகாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஸோ டாப் எண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு எப்பயுமே டாப் எண்டே நம்ம போகிறது கிடையாதுல்ல. ஸோ அதை மட்டும் வச்சு மீன் பண்ணி ஒரு வண்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ அந்த சண்டைங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மித்தபடி வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அவன் வண்டிக்கு, அதாவது அவனுக்கு பிடிச்ச வண்டி கிங்கு தான். ஸோ அது எல்லா சைடும் ஒத்துக்கிற வேண்டியது தான். ஆனால் நான் தான் சொல்கிறேன்ல, நான் NS விட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வண்டி வந்து பார்த்திங்கன்னா RS 200 பிடிக்கும், V3 பிடிக்கும். அதாவது இப்போ பிராண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பஜாஜில் வந்து எனக்கு RS 200 பிடிக்கும். எனக்கு அதுதான் NS விட அதிகமாக பிடிக்கும்னா RS 200 தான். ஸோ KTMல வந்து எனக்கு RC 200 பிடிக்கும். அதே மாதிரி Yamahaவில் வந்து எத்தனையோ வண்டி இருக்குது, MT கூட இருக்குது. பட் எனக்கு V3 தான் பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு வண்டி பிடிக்கும். அப்படிங்கும்போது லவ் பண்ணலாம், மித்த வண்டியை ஹேட் பண்ணிவிட்டு லவ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் சொல்கிறேன். ஓகே, அட்வைஸ்லாம் வேணாம், வாங்க போவோம். பறக்கிறாங்க பேய் மாதிரி. 135 வெஹிக்கிள்லாம் எவனாலையும் முடிக்க முடியாது. எவனாலாம் பேய் போட போகிறான். இதே மாதிரி தான் RS 200 BS3 அவனே இப்படி தான் பேய் போடுவான். இவன்லையாவது பார்த்தீங்கன்னா RPM லாக் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 136 மேலே போக மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் BS3 RS 200 கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல ஒரு கண்டிஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ஊருக்கு நான் வந்து உங்கள் வண்டியை நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு பேய்ங்க, அது பக்கத்தில் நெருங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் முன்னாடி வச்சுருந்தோம், பட் அது பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டார். ஸோ அந்த ஒரு ரீசனால் என்னால் போட முடியல. அண்ட் ஓகேங்க. ஸோ எல்லாருக்கும் எதுக்காக இந்த வீடியோனா BS3 RC 200 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் நீங்கள் இந்த வண்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேனாக அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். செகண்டா சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ சேஃப்டி முக்கியம் பிகிலே லைஃப்பில். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, லைஃப் ஒரு டைமு. ஸோ அதனால் எந்தளவு ஜாக்கிரதையாக இருக்க முடியுமோ அந்தளவு ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் வேறு மாதிரிங்க நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்கும். RC வந்து பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். கைவலி கொஞ்சம் வரும் லாங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா. அவர் போயிட்டு நம்ம யூட்டன் அடிப்போம். இங்கே பாருங்க, தலைவன் அப்படியே படுக்க போடலாம். என்ன கொஞ்சம் பழசானதுனால அப்படியே ஒரு சைடு இழுக்கிறான். வேற மாதிரி ஓகேங்க. எங்கள் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அடுத்த வருஷம் சந்திப்போம். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங், பை பாய்.